Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரைட் சிக்கன் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்கை குழந்தைங்களுக்கு சூடாக பண்ணி கொடுக்கலாம். சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் பண்ணி கொடுக்கும்போது ஹெல்த்தியும் கூட. வீடியோக்குள்ளே போகலாம். 400 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். காரம் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு வேண்டாம், மைல்டாக இருந்தால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, பாதி லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 2 மணிக்கூர் ஃப்ரிட்ஜில் ஊற விட்டுருங்க. 1லேருந்து 2 மணிக்கூராவது நல்லா ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பீஸ் மேகியை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. திருன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அரைச்ச மேகியை கொட்டிக்கோங்க. இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மேகி மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த பேக்கெட்டில் பாதி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த மாவுக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக போதும், ஏன்னா நம்ம சிக்கன்லேயே உப்பு சேர்த்துருக்கோம். 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 hours சிக்கன் நல்லா ஊறிட்டு, சிக்கன் நல்லா ஊறும்போது தான் வெந்து வரும்போது சாஃப்டாக இருக்கும். சிக்கன் பீஸு இந்த மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் ஃபுல்லாக அந்த மாவு கோட் ஆகணும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சிக்கன் அதில் ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கோங்க. ஃப்ளேமை லோவாக வச்சிங்கன்னா எண்ணெய் ரொம்ப பிடிக்கும், அதனால் மீடியமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் 2 பக்கமும் நல்லா வெந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்மளோட ஃப்ரைட் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தனியாகவும் சாப்பிட நல்லாயிருக்கும், சாஸ் தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.